நீங்கள் சொல்லுங்களேன். இப்போது நான் கோடிட்டு காட்டினேன், இது வந்து ஒரு பிரச்சனையாகவே போய்கிட்டு இருக்கு. இதில் என்ன இவ்வளோ வாதம், இவ்வளோ குளறுபடி, இவ்வளோ குழப்பம்? ஒன்று தெரிஞ்சுக்கங்க, தூங்குறவங்களே எழுப்பலாம், தூங்குற மாதிரி நடிக்கிறவங்களே ஒன்றுமே பண்ண முடியாது. யார் நடிக்கிறா? நான் சொல்கிறதுலேருந்து நீங்கள் எடுத்துக்கங்க. நீங்கள் சொல்லுங்கள். அதாவது அமெரிக்கா வேற ஒரு நாடு, இங்கேருந்து கிட்டத்தட்ட 13-15,000 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருக்குது. ஆமாம். அவங்களுக்கு அது சூப்பர் பவர் நாடாக இருக்குது, உலகம் பூரா இருக்குது. இன்றைக்கி ட்ரம்ப் அதோடைய பிரசிடெண்ட்டாக இருக்கிறார். அவர் உலகத்தில் எங்கே எந்த பிரச்சனை வந்தாலும் அதில் நான் தான் சார்ட் அவுட் பண்ணேன் அப்படிங்கிற பேர் எடுக்கணுங்கிற எண்ணத்தில் அவருடைய பேச்சு செயல்கள்லாம் இருக்குங்கிறது எல்லாருக்கும் உலகம் அறிஞ்ச விஷயம். உக்ரைன்லேருந்து நீங்கள் எல்லா விஷயத்தையும், ரஷ்யா உக்ரைன் வார், காசா வார், எல்லாத்துலேயுமே அவர் எப்படி அவர் எதுலேயும் தலையிடாமல் பேர் எடுக்கணுங்கிறன்னு கூட நம்ம சொல்லலாம். அந்த மாதிரி அவர் நினைக்கிறார். இதுக்கு முன்னே இருந்த ஜார்ஜ் டபிள்யூ புஷ்ஷாக இருக்கட்டும், அந்த பில் கிளின்டனாக இருக்கட்டும், இவங்கெல்லாம் யாருமே ஒரு வார்த்தை சொன்னாங்கன்னா அந்த வார்த்தை வேலிடாக இருந்தது. ஆனால் இப்போதைக்கு ட்ரம்ப் அவர்கள் கொடுக்குற வார்த்தை ரொம்ப இன்வேலிடாக இருக்கிறது. யாருமே அதை கண்டுக்கிடல. எந்த வார்த்தையும் உலகம் பூரா, நம்ம மட்டும் இல்லை, உலகம் பூரா இருக்காங்க. அப்பேற்பட்ட ஒரு தலைவர் அவர் நாங்கள் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் உள்ள பிரச்சனை நாங்கள் தான் சார்ட் அவுட் பண்ணோன்னு சொல்லிட்டாருங்கிறத வச்சு இன்னைக்கு ஒரு நிமிஷத்துக்கு 2.5 லட்சம் ரூபாயை செலவு பண்ணி வேஸ்ட் பண்ணணுமா? அவர் இவர் இஸ்லாமாபாத் நேஷனல் காங்கிரஸ் தலைவர் மாதிரி அவர் பேசிகிட்டு இருக்கார். யார்? ராகுல் காந்தி. சிதம்பரமும் அதே தான். அவரோட ஒரு மூத்த தலைவரா, அவரும் இஸ்லாமாபாத் நேஷனல் காங்கிரஸுடைய மூத்த தலைவர்னு தான் நான் அவருக்கு பேர் வைக்கிறேன் இன்னைக்கு, ஜேஆர்டியோடியாக. அவங்க 2 பேருக்குமே இப்போ நம்ம வீட்டுக்கும் இன்னொரு வீட்டுக்கும் தகராறு வருதுன்னு வச்சுக்கோங்க. 3வது ஒருத்தன் எவனோ சொல்லிட்டு போகிறான், சொல்லிக்கிட்டே இருக்கேன், நான் தான் அதை ஷார்ட் அவுட் பண்ண, பஞ்சாயத்து பண்ணேன்னா எப்போ நான் பண்ணலை அப்படின்னு சொன்னால் விட்டுறணும் இல்லையா? இடையில ஐநாவில் வந்து திரு ஜெய்சங்கர் சொல்லியிருக்கிறார், மோடி அவர்கள் சமீபத்தில் இந்த காசா வாரில் ஒரு இடத்துல அவர் சொல்லியிருக்காரு, நான் அவர் அதெல்லாம் ஒன்றும் மோடி இப்போ ட்ரம்ப் சொல்லிலாம் ஒன்றும் நிறுத்தலை, அவங்க கதர்னாங்க, நாங்கள் நிறுத்தோம்னு சொல்லியாச்சு. இப்போ சொல்லிட்டு இருக்காரு, இப்பவும் சொல்லிக்கிட்டு இருக்காரு. இல்லை, இப்போ இன்னைக்காவது விவாதத்துக்காக சொல்கிறாருன்னு வச்சுக்கலாம். அவர் ஏற்கனவே சொல்லியாச்சு. பெருந்தன்மையும் மெச்சூரிட்டியும் பக்குவமும் இருக்கிற ஒரு தலைவர், முதிர்ச்சி அடைந்த தலைவர், அவர் கொடுக்குற கேள்விக்கெல்லாம் பதில் கொடுத்துக்கிட்டு ஆமா நீ சொன்ன நான் பதில் சொன்னேன்னு சொல்லிட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை. நிறைகுடம் தழும்பாது, சத்தம் போடும். அவர் போட்டுக்கிட்டு இருக்காரு, இவர் போடல. இவர் இது எல்லாத்த விட காலி குடத்தை வச்சு ஆட்டிக்கிட்டு இருக்காரு ராகுல் காந்தி. இப்போ நான் உங்கள்கிட்ட கேட்கறது, ராகுல் காந்தி காலி குடத்தை ஆட்டுறாரு, அது வேற விவகாரம். நம்ம நாடு வந்து உலகத்தில் மிகப்பெரிய ஒரு சக்தி. இன்றைக்கி நம்ம நாட்டுடைய எக்ஸ்போர்ட்டாக இருந்தாலும் சரி, ஜிடிபியாக இருந்தாலும் சரி, கண்டுபிடிப்புகள், ப்ரமோஸ் போன்றவைகள்லாம் அமெரிக்க அதிபர் வந்து இப்படி சாதாரணமாக போகிற போக்கில் சொல்லிட்டு போக முடியாது. இவ்வளோ பெரிய தேசத்தில் இப்போ என்ன கேட்குறாங்கன்னா, பிரைம் மினிஸ்டருக்கு அவர் பேரை சொல்கிறதுக்கு ஏன் ஹெசிடேஷன்? டொனால்ட் ட்ரம்ப் சொன்னது தவறு, அவர் சொல்லிட்டார் ஏற்கனவே, அது பேரை சொல்லலை. அமெரிக்கா வந்து பேரையே சொல்லலை இது வரைக்கும். அதுக்கு அர்த்தம் தானே, அவர் தானே சொல்லிட்டு இருக்க. வேற யாராவது சொல்றாங்களா? ட்ரம்பை தவிர வேற யாராவது நான் அந்த போரை நிறுத்தணும்னு சொல்றாங்களா? இல்ல, அவர் தான். நம்ம 2 பேர் நண்பர் சார். ஆமாம், நம்ம 2 பேர் நண்பர். நீங்க நட்பை தாண்டி போய் உங்களுடைய சுயநலத்துக்காக ஏதோ நீங்க பேசிக்கிட்டு இருக்கீங்க. நான் கொஞ்சம் முதிர்ந்த மெச்சூரிட்டி உள்ளவன். நான் சரி நம்ம சுபியான் தானே, அவர் சொல்லிட்டு போறாரு, நான் மனசுல வச்சுக்கிட்டு இருந்தா தப்பா? அப்படி சொல்றீங்க? ஆமா, முதிர்ச்சி. அது அதான் நான் அந்த உதாரணத்தை சொன்னேன். குறை குடம் கூத்தாடும், நிறை குடம் ததும்பாது. இதுதானே நம்ம உங்க கேட்டதுக்கு பதில் சொன்னா நீங்க சொல்லுங்க. அதுல தான் ஒரு சின்ன கேள்வி இருக்கு. இப்போ இது 3 நாடு சம்பந்தப்பட்ட விஷயம். பாகிஸ்தான், இந்தியா, அமெரிக்கா. அப்போ ட்ரம்ப், மோடி அண்ட் பாகிஸ்தான். அதாவது உலகத்துல எங்க பிரச்சனை நடந்தாலும் அதை தீர்த்து வைக்கிறாங்கிற பேர்ல அமெரிக்கா மூக்க நுழைப்பது பல நூற்றாண்டு காலம், பல 50-60 வருஷமான பழக்கம் அது. இப்போ அவங்க நம்ம பார்த்த விஷயம், நம்ம 2 மாதத்துக்கு முன்னால் நம்ம பார்த்த சம்பவங்கள் தான். ட்ரம்ப் அடிக்கடி தலையிட்டு பேசுறது எல்லாத்தையும் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். அமெரிக்காவையும் கமாண்ட் பண்ணிட்டு இருந்தாரு, நம்மளையும் கமாண்ட் பண்ணிட்டு இருந்தாரு, நமக்கும் ஆலோசனை சொல்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாரு, அவங்களுக்கும் ஆலோசனை சொல்லிட்டு இருந்த மாதிரி இருந்தாரு. கடைசியில் சாயங்காலம் வரைக்கும் போரை நிறுத்தாமல் இனிமே அடித்தா இன்னும் நம்ம அடி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும், எல்லாத்தையும் நாங்கள் அடிச்சிருவோம்னு நம்ம பதில் கொடுத்த பிறகு அதுக்கப்புறம் அவங்கள்ட்ட தடுக்கிறதுக்கு எந்த விதமான ஆயுதமும் இல்லை, இதுக்கு மேலே வந்ததுன்னா அழிஞ்சே போயிடுங்கிற நிலைமையில் அந்த இராணுவ தளபதி
நம்மளுடைய அலுவலகத்துக்கு தொடர்பு கொண்டு இராணுவ தலைமையகத்துக்கு தொடர்பு கொண்டு அவர் பேசுனது விட்டுருங்க, நாங்கள் விட்டுருங்க, எங்களை விட்டுருங்கன்னு சொல்கிற அளவுக்கு இன்றைக்கி அமித்ஷா சொல்லியிருக்கிறார். அதெல்லாம் இவ்வளவு நடந்திருக்கு. இவ்வளவு நடந்த பிறகு இந்த சூழ்நிலையை தெரிந்த பாகிஸ்தானுடைய அஃபீஷியல்ஸ் மூலமாக தெரிந்த அறிந்த ட்ரம்ப் இது எப்படி செட்டில் ஆக போகுது, நாம முன்னுக்கூட்டி அறிவிச்சோம் அறிவிச்சா என்ன தப்பா? அப்படிதான் அறிவிச்சாரு. அப்படித்தான் அவர் அறிவித்தார். அப்படிதான் அறிவித்தார். ட்விஸ்ட் பண்ணாதீங்க ஃபேக்ட்ஸ். முதல் தெரிஞ்ச யார் வேணாலும் சொல்லலாம். ரங்கராஜனுக்கு தெரிஞ்சதா கூட அவர் கூட நான் தான் நிறுத்துறேன்னு சொல்லிருக்கலாம். தெரியும். ரங்கராஜனுக்கு தெரிஞ்சா கூட அவர் கூட சொல்லிருக்கலாம். பொய்யான தகவல் அவர் ஒரு பொய் இல்ல சார். நீங்க கட்டமையான தகவலை பதிவு செய்ய பாருங்க. முதல் சீஸ்ஃபயர் அனௌன்ஸ் பண்ணது ட்ரம்ப் தான். அதான் நான் தான் சொல்றேன். ஒரு சம்பவத்தை ரோட்ல போற ஒருத்தர் தெரிஞ்சுக்கிட்டு அவங்க நான் தான் நிறுத்துறேன்னு சொன்னா அது ஆயிருமா? அதை வச்சு ஒரு வாழ் நடத்தணுமா? மோடி அறிவிச்சாரா இல்ல பாகிஸ்தான் பிரசிடென்ட் அறிவிச்சாரா? அறிவித்தது இந்தியா போல பெரிய நாடுகள் உள்ள பிரச்சனை நான் தீர்த்தான்னு சொன்னா அதுக்கு பெர்மனன்ட் பலதுக்கு நம்ம நாடு. ஏன்னா அது இன்னொரு விஷயம் அடங்கி இருக்கு. பேசணும் இல்ல ஃபேக்ட்ஸ் வந்து ட்ரம்ப் வந்து சீஸ்ஃபயர் முதல்ல அனௌன்ஸ் பண்ணது ட்ரம்ப் தான். அவருக்கு எப்படி தெரியும் பாகிஸ்தான் அனௌன்ஸ் பண்ணது முதல்ல ஒத்துங்க, ட்ரம்ப் தான் அனௌன்ஸ் பண்ணாரு. அதான் சொல்றேன். அப்போ நீங்க குறுக்க பேசாதீங்க. நான் சொல்றேன் பாகிஸ்தான் இந்தியாவும் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கு. அப்போ அதாவது இந்தியா அறிவிச்சதா? பாகிஸ்தான் அறிவிக்கணும் சார். ஏன் அறிவிக்கணும் சார்? ஏன் அறிவிக்கணும்? ஏன் கூடாது? ஏன் அறிவிக்கணும்? பாகிஸ்தான் அதுல தான் பரிந்துரை அடங்கி இருக்கு. பெருமையா அதுல தான் இருக்கு. இல்ல நான் இந்தியாங்கற ஒரு பாரத நாட்டுடைய பெருமையா அதுல தான் அடங்கி இருக்கு. கத்தி பேசறதுல ஒரு ஆபத்து கிடையாது. உண்மை நீங்க மறக்க முடியாது. பாகிஸ்தான் இந்தியா நீங்க வந்து அதுக்கு ஒரு பில்ட் கொடுக்கறீங்க, அது தவறு. பாகிஸ்தான் இந்தியா பேசி பேசி பாராளுமன்றத்துக்கு இன்னைக்கு பாருங்க 200 கோடி ரூபாய் நஷ்டம். பாகிஸ்தான் இப்படி பேசணும். நேரம் முக்கியம். நீங்க வந்து அனாவசியம் மத்தவங்கள வந்து குறுக்கிட செய்ய அனுமதிக்காதீங்க. நான் ஆரம்பிக்கலாம். இல்ல உங்களோட நேரம் இல்ல உங்க நேரம் தரேன். நீங்க வந்து அது பண்ண கூடாது. நான் என்ன சொல்ல வரேன்னா இல்ல நான் பாகிஸ்தான் இந்தியாவை கெஞ்சுகிறது. அவன் போர் நிறுத்த வேணும்னு கேக்குறாங்க. அப்படி இந்தியா சொல்ல வேண்டியதானே? சொல்லி அறிவிக்க வேண்டியதானே? ஏன் அறிவிக்கல? நிறுத்தவுமே தெரியாது. என்ன வேணாலும் பண்ணுவான், அடுத்தால கூட்ட போடுவான். இது இவ்வளவு நடந்த பிறகு கூட அட்டாக் நடந்தது. அது ரைட் தான் நின்னுது. அதனால நம்மளுடைய மெச்சூரிட்டியவும் ரொம்ப குறைத்து மதிப்பிட வேண்டுமா வேண்டாமா? என்ன விளக்கம் கொடுக்கணும் சார்? போர் தொடுக்கணும், போர் தான் தொடுக்கணும். தொடுக்கணுமா? எப்படி பேசுறீங்க? அமெரிக்கா போர் தொடுக்கணும். அமெரிக்கா நீங்க அதான் தூட்டிக்கிட்டு கொஞ்சமாவது ஒரு பேச நிமிஷம் வந்து மோடி கூட பேசினாருன்னு சொல்றாரு ட்ரம்ப். அது போய் நண்பர் ரங்கராஜன் அவர்கள் பத்திரிகையாளர்ங்கிற பெயர்ல ஆளும் அரசாங்கத்துக்கு எதிரான கருத்துக்களை அழகாக ரங்கராஜன் சார் நீங்க என்ன பாருங்க இவ்வளவு நேரம் எதுவுமே பேசல. அவருக்கு பேச சொல்லக்கூடாது. இல்ல பரவாயில்ல, சுத்தி காட்டுறது கடமை. நான் என்ன சொல்ல வருகிறேன் என்று சொன்னால் திரு நித்யானந்தம் அவர்கள் சொன்னது போல நம்ம நாட்டுடைய பிரதமர், நம்ம நாட்டுடைய உள்துறை அமைச்சர், நம்ம நாட்டுடைய ராணுவ அமைச்சர், நம்ம நாட்டுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அவங்கெல்லாம் சொல்றத முதல்ல, ஏன்னா அவங்க நம்ம அரசாங்கத்துக்காக நம்மளுடைய கௌரவத்தை காப்பாற்றிருக்காங்க. இந்த நடந்த போர், இப்போ நடந்த ஆபரேஷன் சிந்தூர் உலக புகழ்பெற்ற போரை பட்டு கொண்டு இருக்கிறது. ஏன்னா இஸ்ரேலே அதை பற்றி ஆச்சரியம் அடைந்திருக்கு. ஏன்னா அவங்க அடித்தாங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஒட்டுமொத்தமாக அடிச்சிருவாங்க. நம்மளுடைய இலக்கு இராணுவ நிலைகளை மட்டும் அழிக்கணும்,
டிஃபென்ஸ் சிஸ்டம் அவங்களுடைய வான் தடுப்புகளை அழிக்கணும், உயிர் சேதம் இருக்கக்கூடாதுங்கிற அளவில் நம்மளுடைய டெக்னாலஜி நம்மளுடைய இதெல்லாம் கரெக்டாக பயன்படுத்தி நம்ம அடிச்சிருக்கோம். அதில் உலக அளவில் நமக்கு பெயர் கிடைத்திருக்கு. அதனால் நமக்கு ஏகப்பட்ட ஆர்டர்ஸ் வந்திருக்கு. இப்போ சீனாவுடைய பொருளோ இல்லை துருக்கியிலேருந்து கொடுத்ததோ ஃபெயிலியர் ஆகிருக்குங்கிறதோ நமக்கு நிறைய இராணுவ ஆர்டர்கள்லாம் கிடைச்சிருக்கிறது. நம்ம கௌரவத்தோடு இருந்துக்கிட்டு இருக்கோம். 26 பேரில் இன்றைக்கி அந்த சம்பவத்தில் ஏற்கனவே 4 பேரை ஃபோட்டோவில் அன்னைக்கு பார்த்தோம். அந்த சம்பவம் நடந்த அன்னைக்கு பார்த்தா அதில் 3 பேர் இன்றைக்கி என்கவுண்டர் ஆயிருக்காங்க, இன்றைக்கி சுட்டுக் கொல்லப்பட்டிருக்காங்க. அவர் பேர் கூட அறிவிக்கப்பட்டிருக்கு. ஆமாம், அறிவிக்கப்பட்டிருக்கு. அதற்கு கேட்குறாங்க, அதற்கு நீங்கள் எந்த ஆதாரத்தை வச்சு சொல்கிறீங்கன்னு கேட்குறாரு. யார்? மத்திய பழைய முன்னாள் ஹோம் மினிஸ்டர் திரு ப. சிதம்பரம். அதனால தான் நான் அவர் அப்படி சொன்னேன், இஸ்லாமாபாத் நேஷனல் காங்கிரஸ் மூத்த தலைவர்னு சொல்லி. அதனால இவங்க எல்லாம் பேசுறது வந்து இந்த நாட்டில் பிறந்து இந்த நாட்டினுடைய குடிமக்களாக இருந்து இந்த நாட்டுக்கு எதிர்த்த இந்த நாட்டிலிருந்து பிரிந்து போய் இந்த நாட்டுக்கு எதிராக செயல்பட்டு கொண்டு இருக்கிற ஒரு நாட்டுக்காக இப்படி பேசுறமேங்கிற உணர்வு இல்லாம பேசுறாங்களேங்கிறது எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கிறது. இந்த நிலைமை மாற வேண்டும். இல்லைன்னா மக்கள் அவர்களை கூண்டோடு புறக்கணிக்க வேண்டும். இந்த மாதிரி தலைவர்களா இப்படி தலைவர்கள் இப்படி பேசுறதான மக்கள் நம்புறாங்க. பார்லிமெண்ட்ல பேசுறவங்க பார்லிமெண்ட்ல இப்படி பேசுறாங்க சார். பார்லிமெண்ட்ல நீங்க என்ன நீங்க சுட்டு கொண்டீங்களே அது இவங்க தானா அப்படின்னு கேக்குறாங்க. ஒரு நிமிடத்திற்கு 1.5 லட்சம் ரூபாய் 2.5 லட்சம் ரூபாய் செலவாகிறது பாராளுமன்றம் நடக்குவது. ஏன்னா ஒரு அப்படியானால் ஒரு மணிக்கு 1.5 கோடி ரூபாய். இப்ப நடந்துட்டு பூரா இந்த விவாதம் நாட்டு மக்களுடைய பணம் கரியாகுது. காரணம் இந்த விறகு உடைக்கிறதுல அந்த மொழியில போட்டா கரெக்டா உடைஞ்சிரும். ஆமா, கரெக்டா இருக்கும். நான் கரெக்டா எப்ப என்ன பார்த்து திரும்பி எல்லா விவாதத்திலையும் நீங்க திருநெல்வேலிக்காரர் தெரியும், அந்த மொழியில கரெக்டா போடணும்னு சொல்லி போடுவேன். ஆனால் இவங்க எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, ட்ரம்ப் சொன்னாரு 10 நிமிஷம் சொன்னார். எல்லாரும் உலகம் அன்னைக்கு பத்திரிகை ஒரு 7-8 பத்திரிகை இந்த காலத்தில் உள்ளது போல் நம்ம இப்போ பேசிட்டு இருக்கோம். எல்லாம் இப்போ பாராளுமன்றத்தில் விவாதிக்கிறத விட நிறைய மீடியாக்கள் விவாதம் ஆகிவிட்டது. எல்லாத்தையும் நம்ம பார்த்துட்டோம். ஆனால் நாம திரும்ப அதை சொல்லி பாராளுமன்றத்தையும் முடக்கி பாராளுமன்றத்தை செயல்பட விடாம ஆக்கப்பூர்வமான காரியத்தை பண்ணாம பணத்தை விரயம் பண்றதை தவிர்க்கணும். காங்கிரஸ் எதிர்காலத்தில் காங்கிரஸ் செய்யணும். எனக்கு அனுமதி